வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம மீன ராசிக்கான குரு பெயர்ச்சியின் பலன்களும் பரிகாரமும் பார்ப்போம். முதல்ல மீனராசி நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து பல தடை தாமதத்தை ஏற்படுத்தினார். ஆனால் இந்த முறை நடைபெறக்கூடிய குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்து உங்கள் ராசியை புனிதப்படுத்த போகிறார். பாருங்கள், உச்சம் பெற்ற குரு பகவான் யார் யாருக்கெல்லாம் ராசியை பார்க்குறாரோ அவங்களுக்கு தான் மிக தூய்மையான நல்ல பலன்கள் நடக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, முதல் தரமான யோகத்தை மகர ராசி நேயர்களும், 2ஆம் தர யோகத்தை விருச்சிக ராசி நேயர்களும், 3ஆம் தர யோகத்தை மீனராசி நேயர்களும் அனுபவிக்க போகிறாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அதாவது விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அடுத்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்குறாரு. அடுத்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. இப்போ பாருங்கள், உங்கள் ராசிக்கு 9, 11 ராசி, இது 3ஐயும் ஒரு சேர அவர் பார்க்குறதுனால உங்கள் ராசிக்கு நல்ல ராஜயோகம் கிட்ட போகுது. அதே நேரத்தில் உங்கள் ராசியில் சனி பகவான் அமர்ந்து ஜென்ம சனியாக செயல்படுறாரு. ராசி அதிபதியே உங்கள் ராசியை பார்க்குறதுனாலையும், ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று உங்கள் ராசியில் உள்ள சனி பகவானையும் பார்க்குறதுனால இந்த 7.5 சனி தாக்கம் 1 வருஷத்துக்கு மட்டுப்படும். அதாவது உங்களுக்கு தலைக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே மேலோட்டமாக கரைஞ்சி போயிடும். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலைக்கு தலைப்பாயோட போச்சுப்பா அப்படின்னு. அதுபோல் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப யோகத்தை செய்யக்கூடிய குரு பயிற்சி. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு முழுமையாக கை கூடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இடம் கொடுக்கணும். ஆனால் சனி பகவான் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ல் உட்காந்து பிடிவாதமாக உங்களுக்கு பாதச்சனியாக செயல்படுறாரு. இப்போது பாருங்கள், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போது சனி கொடுக்குற நல்ல பலனாக இருந்தாலும் தீய பலனாக இருந்தாலுமே கூட அதை குரு பகவானால் முழுமையாக தடுக்க முடியலைனாலும் குறைச்சி அதனுடைய வீரியத்தை குறைச்சி கொடுப்பார் உங்களுக்கு. அதனாலே உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு கிட்டாதனால நமக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமும் தேக்கமான மனநிலையும் இருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் அவர் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு பாக்கியஸ்தானத்து மூலமாக கிடைக்க வேண்டிய அனைத்து சுப பலன்களும் கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல் 11ஆம் வீட்டை பார்க்குறதுனாலையும், 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம். அதனால் நீங்கள் தொழிலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும், அதாவது அடுத்தது குரு பயிற்சி நடக்கிற வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உத்தியோக உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கும். ஜென்ம ராசியை பார்க்குறதுனால நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் தடங்கள் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் வெளிநாடு யோகத்தை அனுபவிக்க முடியும். உடனடியாக உங்களுக்கு விசா சேரும். நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் துரிதமாக செயல்படுத்துவீங்க. வீட்டில் கண்டிப்பாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், இது போல் சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி காட்டுவீங்க. வீடு கட்டுறது, வீடு மனை வாங்குறது, இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடைபெறும். செய்தொழிலில் இருந்த முடக்கம் நீங்கி நல்ல வாழ்வாதார உயர்வு ஏற்படும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கிடுவீங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறதை தவிர்க்கணும். உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்ட சலசலப்பெல்லாம் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். அப்பா பிள்ளைக்கு உள்ளே இருந்த சண்டை சச்சரவு நீங்கி ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்துருவீங்க. இப்படி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம்தான் இனிமேட்டு. அது எவ்வளோ காலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓராண்டு காலத்துக்கு கண்டிப்பாக அது நடைபெறும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட காலம்தான் அந்த விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். குறிப்பிட்ட காலம்தான் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு. ஆனால் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் குரு பகவான் அடுத்த பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போகிற வரைக்குமே உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார். திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வச்சுருவார். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுப்பார். சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சுமூகமாக தீர்வாகும்.
அனைத்து விதத்திலுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் 7.5 சனி கொடுக்க வேண்டிய அனைத்து பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கி உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க போகிறாரு குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் துணிச்சலோடு எடுக்கலாம். நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் சதவிகிதப்படி பார்த்திங்கன்னா 80% உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க போகிறாரு. தொடர்ந்து நீங்கள் குரு அருளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் பிரீத்தி பண்ணிக்கோங்க. சனி பகவானை சாந்தப்படுத்துறதுக்காக ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் உண்டு.